அன்பர்களுக்கு வணக்கம். 3 முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் ஏன் தோற்று போனார்? மன்னிக்கணும், ஏன் தமிழகம் தோத்து போச்சு? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், 1967 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோத்து போச்சு. ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல. அப்போ இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய காரணங்கள். அப்போதைக்கு கே அவர்கள், காமராஜர் அவர்கள் முதல்வரா இல்லை. கே பிளான் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா? அதாவது என்னன்னா, மூத்த தலைவர்கள் பதவியிலிருந்து விலகணும், இளையவர்களுக்கு வழிவிடணும், மூத்தவர்கள் கட்சி பணியையும் இளையவர்கள் நாட்டு பணியையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளானை முன்வைக்கிறார் காமராஜர். நேரு அவர்கள் அதை ஆமோதிக்கிறார். அதன் பலனாக காமராஜர் அவர்கள் முன்னுதாரணமாக நாமளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறார். அந்த பதவி பக்தவச்சலத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ பக்தவச்சலம் தான் தமிழ்நாட்டோட முதல்வர். இதற்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களை முன்மொழிந்தார் காமராஜர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்பவும் மக்களிடையே பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அவரும் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா அவர் இந்தி திணிப்பை ஆதரிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்போ என்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, மாணவர் போராட்டம் ஒன்று வெடிச்சுது இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து. துரதிருஷ்டவசமா அப்போதைய முதல்வர் பக்தவச்சலம் அவர்கள் இராணுவத்தோட உதவியையும் போலீசாரோட உதவியையும் நாடும்போது அங்கே ஒரு வன்முறை வெடிக்குது. இந்த வன்முறையில நிறைய மாணவர்கள் இறந்து போயிடுறாங்க. ரத்த ஆறு ஓடுது தமிழ்நாட்டில். வன்முறையில சுமார் 70 500 மாணவர்கள் வரை கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உண்டு பண்ணுச்சு. காங்கிரஸ் மேல பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. 2வது பிரச்சனையா நாம சொன்னது இந்தி திணிப்பு இல்லையா? இந்தி திணிப்பை கவனிச்சு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களே எதிர்த்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் அவருக்கும் இதுல உடன்பாடு கிடையாது. இப்போ பக்தவச்சலத்தின் மீதான எதிர்ப்பு காங்கிரஸின் மீதான எதிர்ப்பாக மாறுகிறது மக்கள் மத்தியில். இப்போ இந்த இந்தி திணிப்பு காங்கிரஸ்க்கு எப்படி எதிராக இருக்கோ அது மாதிரி அண்ணா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் நல்வாய்ப்பா அமைஞ்சிருது, சாதகமா அமைஞ்சிருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1964 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட உணவு பஞ்சம். இது காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். அப்போ திமுக ஒரு அறிவிப்பை வெளியிடுது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோம் அப்படின்னு. மக்கள் இதை திரும்பி பார்க்க வச்ச வாக்குறுதிங்க இது. இப்போ 1967 எலெக்ஷன் வருது. 3வது காரணம் இதுதான். காங்கிரஸ் தனிச்சு நிக்குது போட்டியில. ஆனா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குது. இதுல ராஜாஜி, முஸ்லீம் லீக் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் என பெரிய ஒரு அலையன்ஸ் வச்சு மக்களை சந்திக்கிறாங்க. காங்கிரஸ் தனியா மீட் பண்ணுது. இப்போ 1967 நடந்த எலெக்ஷன்ல அண்ணாக்கு ஆதரவா எம்ஜிஆர் அவர்களும் இருக்காரு. நமக்கு தெரியும் எம்ஜிஆர் அவர்களோட திரை பின்புலம் என்னன்னு. மக்களை வெகுவாக கவரக்கூடிய நடிகராக இருந்தவர், திரைத்துறையில உச்சத்துல இருந்த நடிகர். அவர் முகத்துக்கே அவ்வளவு ஓட்டு விழும். ஸோ அப்போ கண்டிப்பா இது ஒரு பெரிய பிளஸ் திமுகக்கு. 1967 காங்கிரஸ் தோக்குறாங்க, திமுக கூட்டணி ஜெயிக்குது. தன்னோட சொந்த தொகுதியில காமராஜரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு கல்லூரி மாணவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் ஜெயிக்கிறார். இதுக்கு ஒரு விமர்சனம் வருது, படித்த ஸ்ரீனிவாசன் படிக்காத காமராஜரை தோற்கடித்தான் அப்படின்னு. இதுக்கு கூட நம்ம தலைவர் எந்த விமர்சனமும் வைக்கலங்க. ஆனா தீகா சைட்ல இருந்து ஒரு விமர்சனம் வந்ததா, ஒரு பத்திரிகை செய்தியா வந்ததா சொல்லப்படுது. அது என்னன்னா, காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த ஸ்ரீனிவாசன் காமராஜரை தோற்கடித்தார். விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்களும் இவ்வளவு கண்ணியமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அரசியல் களம் இல்ல? இப்படித்தான்
காங்கிரஸ் வீழ்ச்சியுற்றது தமிழகத்தில். இது காமராஜருக்கான வீழ்ச்சி இல்லை மக்களே, தமிழகத்திற்கான வீழ்ச்சி. அன்று வீழ்ந்த தமிழகம் இன்று வரை எழவே இல்லை. நன்றி.